ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கிற தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் இதுவரை போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி மை ஹார்ட் பப்பி. இந்த படத்தோட டேரக்டர் ஜேசன் கிம். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ கிட்ட ரூனிங்கிற ஒரு டாக் இருக்குது. ரூனியும் ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ரொம்பவும் பாசமா இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுக்கு டாக்னாலே அலர்ஜி. இதனால வேற வழி இல்லாம தன்னோட டாகை ஒரு நல்ல ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும்னு ஹீரோவோட கசினும் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல ஹீரோக்கும் அந்த டாக்கும் இடையில உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ்மே படத்துல நிறையவே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சினிமோட்டோகிராஃபியும் அந்த ஃபீல் குட் எலிமெண்ட்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு டாக் லவரா இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி மிரா. இந்த படத்தோட டேரக்டர் டிமிட்ரி கெசலவ். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஸ்பேஸ்ல இருக்கிற விண்கற்கள் பூமி மேல விழுந்து பூமியில ஒரு பெரிய டிசாஸ்டரா உருவாகுது. இந்த சமயத்துல ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே பூமியில இருக்கிற தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தன்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையுமே பண்றாரு. இறுதியா ஹீரோ அவரோட பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் ரோல்ஸை பிளே பண்ணவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வர டிசாஸ்டர் சீன்ஸ்க்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே டாப் நாச்சாவே பண்ணிருக்காங்க. அதோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல மெயினா அப்பாக்கும் பொண்ணுக்கும் இடையில உள்ள அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒரு சூப்பரான ரஷ்யன் ஸ்கைஃபை மூவி. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி பிளிங்க் ட்வைஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஜோயி கிராவிட்ஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு டெக் பில்லியனரான ஸ்லேட்டர் கிங்க பாக்குறாங்க. கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் அவரோட பிரைவேட் ஐலாண்டுக்கு ஹீரோயினியை இன்வைட் பண்றாரு. ஹீரோயினியும் ஒத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. ஸ்டார்டிங்ல நல்லா ஜாலியா இருந்தாலும் போக போக அந்த ஐலாண்ட்ல ஏதோ மர்மமா நடக்குதுங்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்ன, இறுதியா என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத படத்தோட கதை. டைரக்டரான ஜோயி கிராவிட்ஸோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் டெபியூட் மூவி தான் அந்த பிளிங்க் ட்வைஸ். படத்துல லீட் ரோல்ஸ்ல சானிங் டாட்டமும் நயோமி ஆக்கியும் தான் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பெரிய பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே எக்ஸலண்டாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்பவே ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஹீரோயிக் லூசர்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் செபாஸ்டியன் போர்ன்ஸ்டைன். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, அர்ஜென்டினால அல்சினான்னு ஒரு டவுன் இருக்கு. அங்க பாப்புலேஷன்ங்கிறதே ரொம்பவும் கம்மியா தான் இருக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவும் வறுமையில வாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த மக்கள்லாம் சேர்த்து வச்ச பணத்தை ஒரு பேங்க் மேனேஜரால இழந்துடுறாங்க. அந்த பணத்தை ஒரு லாயர் சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்கான்னு இந்த மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பணத்தை அந்த லாயர் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக ஒரு 9 பேர் களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட பணத்தை அந்த லாயர் கிட்ட இருந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. த நைட் ஆஃப் த ஹீரோயிக் லூசர்ஸ்ங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல வர எல்லா கேரக்டரையும் ரொம்பவும் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ரைட்டிங்ல எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்பவே எங்கேஜிங்காவே நகருது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஹைஸ்ட் மூவி பார்க்கணும்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி எக்ஸியூமா. இந்த படத்தோட டேரக்டர் ஜாங் ஜே ஹூன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு பணக்கார கொரியன் அமெரிக்கன் ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில இப்ப ரீசெண்டா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு மிஸ்டீரியஸான இல்னஸோடய இருக்குது. இதுக்கான ரீசனை கேட்டா இதை மெடிக்கலா கியூர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு முன்னோர்களோட சாபத்தால தான் அந்த குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதனால அவங்கள புதைச்ச இடத்துக்கு போய் அந்த காஃபினை தோண்டி வெளியே எடுக்க முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை வழக்கமான ஒரு ஹாரர் மூவி டெம்ப்ளேட்ல எடுக்காம டிஃபரெண்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவுமே அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு கியூரியஸோடய கொண்டு போயிருக்காங்க. படத்துல கொரியால பண்ற சடங்குகளையுமே ரொம்பவும் டீடைலிங்காவே சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்காவான ஹாரர் மூவிக்கு தேவையான சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே டாப் நாச்சாவே பண்ணியிருக்காங்க. 2024 அதிக வசூல் செஞ்ச சவுத் கொரியன் மூவியா இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா மறக்காம எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.